ஆய கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. ரிஷபராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க. ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல தாங்க போடுறோம். ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்தே கஷ்டம்தான். நீங்கள் நினைப்பீங்க ரிஷபராசிக்கு மட்டும்தான் கஷ்டம் இருக்குதா, ஏன் எல்லா ராசியும் தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. மற்ற ராசிக்காரங்களுடைய கஷ்டங்கிறது கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தான் இருக்குது. நல்லது கிட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. கார்த்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப புத்திசாலிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க. உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க. உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த பக்கம் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே ரிஷபராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் ரிஷபராசிக்காரங்க. கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் இந்த ஜென்மசனி மூலமாகவும் விரயச்சனி மூலமாகவும் கர்மசனி மூலமாகவும் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் மட்டுமே நீங்கள் அதிகப்படியாகவே சந்திச்சிருப்பீங்க. ரிஷபராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தீங்க, சொத்துக்களை இழந்தீங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க, எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோட வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. இப்படி தான் சாமி எல்லா ஜோசிக்காரங்களும் சொல்கிறீங்க, ஆனால் 2 மாதம் முடிஞ்சிருச்சு, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமுமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற உங்களுக்கு இந்த மார்ச் 15ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தியானது ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்ந்து உங்களுக்கு குருவுடைய வக்ர பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகு கேது பயிற்சி, 5 வருட கிரகங்களுடைய சேர்க்கை
வரக்கூடிய ஒரு 6-7 மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொண்டுள்ள ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சனி பகவான் தற்பொழுது மீன ராசியில் வக்ர நிவர்த்தி அடைய போகிறார். அப்படி வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இத்தனை நாட்களாக கெட்டது, அதாவது மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் உங்களுக்கு ப்ளஸ்ஸாக மாறி செயல்பட போகிறாருங்க. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் நீங்கள் சனி பகவான் மூலமாக எதையெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் இழந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய வக்ரநிவர்த்தி இத்தனை நாட்களாக 8ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது 3ஆம் இடமான லக்னஸ்தானத்தை நோக்கி வர்றதுனால இத்தனை நாட்களாக கிடைக்காம இருந்த ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் தற்பொழுது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அதே மாதிரி சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க, அதான் உங்களுடைய வீட்டிலிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசி வீட்டுக்கு போயிருக்காருங்க. இதன் மூலமாக ஒட்டுமொத்த பலன்களும் உங்களுக்கு இந்த புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்க்கை இருக்கிறதுனால வரக்கூடிய ஒரு 6 மாத காலகட்டம் அப்படிங்கிறது இந்த 2 ராசிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாட்களாகவே பார்க்கப்படுது. சொல்லப்போனால் ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் சொன்னாங்க. ஏன்னா ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறான்னா அவனை பார்க்குறவங்க எல்லாருமே அவனுக்கு என்னப்பா சுக்கிரன் உச்சத்தில் இருக்கான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி. ஏன்னா கடந்த ராகு கேது பயிற்சி காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் இழப்புகள் எல்லாமே அதிகமாகவே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த ராகு கேது காலகட்டங்களில் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டிருப்பீங்க. அதற்கடுத்து இது கிடைக்கும்னு ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கடந்த காலகட்டங்களில் அதெல்லாம் கிடைக்காம போயிருக்கும். ஆனால் தற்பொழுது நீங்கள் நினச்ச மாதிரியும் அதற்காக எஃபர்ட் போட்டு அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு விரைவில் கை கூட போகுதுங்க. அந்த அளவுக்கு வரக்கூடிய இந்த ராகுகேது காலகட்டம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ராகுகேது காலகட்டமாகவே உங்களுக்கு பார்க்கப்படுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸுன்னு ரொம்ப நாட்கள் அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும். சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும். சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியை நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க. உங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீங்கள் மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரி தான் இன்னைக்கு வரைக்குமே இருப்பீங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினைச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோருடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் தடங்களையும் அதிகமாகவே சந்திச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக பெண்களுக்கு எளிதாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது. ஆனால் ரிஷபராசி ஆண்கள் தான் ரொம்ப பாவம். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போனால் கூட அக்கம் பக்கம் இருக்கவங்க தெரிஞ்சவனுக்கு எடுத்து விறக்க நிறைய நபர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலே பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகுகேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் அப்படிங்கிறது ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்கிறீங்க. இது அனைத்தும் நிவர்த்தியாகி வரக்கூடிய முதல் 6 மாதங்களுக்கே நீங்கள் திருமண வாழ்க்கைக்குள்ளே அடி எடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணை இழந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2026 நிச்சயமாக ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. குழந்தை பாக்கியத்திற்காக எங்கியவர்களுக்கு கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு 7-8 மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டாகும். காதலிப்பவர்களுக்கு இந்த 2026 நல்ல ஒரு உகந்த ஆண்டாகவும் காதல் அனைத்தும் கைகூடக்கூடிய ஒரு ஆண்டாகவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த 2026 காதலருக்கு பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்தெழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம்
முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது. இதை நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க எல்லாமே ரொம்பவே வருத்தப்பட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுதுங்க. குறிப்பாக வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உறவுகள் மத்தியிலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. குறிப்பாக எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க. எதையுமே யார்கிட்டையுமே ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கிடையாது. உங்களை அழிக்க நினைக்கிற நிறைய நபர்கள் கூடவே இருக்காங்க. தவறான வழியில் மட்டும் போகாமல் நல்ல ஒழுக்கத்துடன் வரக்கூடிய நாட்களோடு இருந்தால் இந்த 2026 நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே இருக்குங்க. ரிஷபராசி அன்பர்களே, வருமானத்திற்கு குறைவு இருக்காதுங்க. உறவினர்கள் வருகை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் பெருமைப்படும் செய்திகள் கிடைக்கும். சகோதரர்களால் அனுகூலம் உண்டாகும். புதிய முயற்சிகள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்க்க வேண்டும். வேலைக்கு விண்ணப்பித்திருப்பவர்களுக்கு வேலைகள் கிடைக்கும். பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரிடும். சிலருக்கு திடீர் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பணிச்சுமை குறையும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான பலன்களை கொடுக்கும். சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் வேலை பொறுமையை சோதிப்பதாக இருக்கும். உத்தியோக ரீதியாக உங்கள் திறமைக்கேற்ற பெருமை உண்டாகும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் பெருகி செல்வம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் தாராளமாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்த வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் உண்டாகும். பிள்ளைகளால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உயர்ந்த அந்தஸ்து ஏற்படும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வுக்கு பரிந்துரை கிடைக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து கையிருப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவு செய்ய முயற்சி மேற்கொள்ளப்படும். குடும்பத்தில் இருந்த விவகாரம் நீங்கும். பிள்ளைகளால் சந்தோஷமும் நிம்மதியும் உண்டாகும். பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப செலவுகளை ஈடுகட்டுவதற்கு இரவு பகல் பாராது வேலை செய்ய வேண்டும். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் அடைவீங்க. புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக இறங்கலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வும் தாழ்வும் கலந்த பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருப்பதால் ரியல் எஸ்டேட் தொழில் மிகச் சிறப்பாக நடைபெறும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, தொழில் போட்டியாளரும் கவனமாக இருக்க வேண்டும். கூட இருந்தே குளிப்பறிக்கும் நபர்களை அடையாளம் காண வேண்டும். இந்த காலகட்டம் ரிஷபராசிக்காரங்களுக்கு தங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். பண விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. உழைப்பால் வெற்றி அடைவீங்க. வீண் செலவுகள் ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்கும். பயணங்கள் மூலம் அலைச்சல், அதிருப்தி உண்டாகலாம். கனவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழல் உருவாகும். உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் பண தேவை ஏற்படலாம். கடன் விவகாரங்களை கவனமாக செயல்படுவது நன்மையை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டி இருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம்ங்க. குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு, வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்களிடம் கவனம் தேவை. பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்களின் கவனத்தில் சிதற விடாமல் தவிர்க்க வேண்டும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக செல்வது நல்லதுங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் தேவையற்ற அலைச்சலை குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நன்மையே உண்டாகும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும். பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரலாம். மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனை கிடைக்கும். அடுத்ததா ரோகிணி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் செயல்படுத்துவீங்க. வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் கிடைக்கும். உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். புதிய ஆடை அணிகலன்கள், ஆடம்பர பொருட்கள் வாங்குவீங்க. வீடு, மனை வாங்க திட்டமிடுவீங்க. சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க. எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின் தொடரும். அடுத்ததா மிருகசீரிஷ நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக இருந்தது. இனி சீராகும். ஆனால் பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அலைய வேண்டியிருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும். அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும். தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது நன்மையை தரும். உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டாள் தாயாரை வணங்குவது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள்னு பார்த்தீங்கன்னா 6, 9ங்க. இந்த எண்கள் அதிகமாக பயன்படுத்துங்க. அதிர்ஷ்டத்தை அதிக அளவில்
ஈர்த்து கொடுக்கும். மேலும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 முகம் தோன்றில் 6 முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேல் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் 2 கால் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லிட்டு அன்றாட வேலைகளை தொடங்கி பாருங்கள். உங்களுக்குள்ளேயே ஒரு மாற்றம் வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க. கெட்டியாக பிடிச்சுக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.